திருப்பரங்குன்றம் தமிழிக் கல்வெட்டுகள். மதுரை நகரின் தென்பகுதியில் அமைந்துள்ள இடம் திருப்பரங்குன்றம். இது ஒரு மலை மட்டுமல்ல. இம்மலையின் மேற்கு பகுதியில் இயற்கையாக உருவான குகை தலங்கள் காணப்படுகின்றன. அந்த குகைகளின் உள்ளே துறவியர்கள் தங்குவதற்காக செதுக்கப்பட்ட கற்படுக்கைகள் இன்று வரை உயிர்த்து கிடக்கின்றன. இவை 2000 ஆண்டுகளுக்கு முன் செதுக்கப்பட்டவை என்பதை அங்கு பொறிக்கப்பட்டுள்ள 3 தமிழிக் கல்வெட்டுகள் உறுதிப்படுத்துகின்றன. முதல் கல்வெட்டு அந்துவன் கொடுபிதவன் என பொறிக்கப்பட்டுள்ளது. அந்துவன் எனும் ஒருவர் இக்கற்படுக்கைகளை துறவிகளுக்காக செய்து கொடுத்தார் என்பதே அதன் பொருள். இதன் காலம் கிமு 1 நூற்றாண்டாக கருதப்படுகிறது. இரண்டாம் கல்வெட்டு மாரையது கயம் என குறிப்பிடுகிறது. மாராயம் என்ற ஒருவர் இங்கு நீர்நிலை ஏற்படுத்தி கொடுத்த செய்தியை இக்கல்வெட்டு கூறுகின்றது. இதுவும் கிமு 1 நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படுகிறது. மூன்றாம் கல்வெட்டு எருகாடூர் இழ குடும்பிகன் போலாலயன் செய்தா ஆய்சயன் நெடுசாதன் என பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எருகாடூர் இழ குடும்பிகன் போலாலயன் சார்பாக ஆய்சயன் நெடுசாத்தன் என்பவர் இக்கற்படுக்கையை செய்து கொடுத்தார் என்று அறியப்படுகிறது. இதன் காலம் கிபி 1 நூற்றாண்டு. இந்த பழமையான கல்வெட்டுகள் திருப்பரங்குன்றம் சங்க காலத்திலிருந்தே வாழ்வும் வழிபாடும் கலந்த இடமாக இருந்ததை காட்டுகின்றன. இந்த குகைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் நம்பிக்கை, துறவியர்களின் வாழ்வியல், தமிழ் எழுத்து மரபு ஆகியவற்றின் சாட்சிகளாக விளங்குகின்றன. இவை வெறும் கல்வெட்டுகள் அல்ல, தொல் தமிழர் சிந்தனை குரலை கல்லில் செதுக்கிய வரலாற்று சான்றுகள்.